Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல பிரெட்டும் தேங்காய் துருவலும் வச்சு சட்டன ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். 6 ஸ்லைஸ் பிரெட் வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு மில்க் பிரெட் தாங்க எடுத்துர்க்கேன். நீங்க இதுக்கு பதிலா வீட் பிரெட் கூட எடுக்கலாம். கோதுமை பிரெட்டோ அல்லது சாண்ட்விச் பிரெட்டோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு மில்க் பிரெட் 6 ஸ்லைஸு இதே மாதிரி நம்ம இப்போ பிச்சு போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஏலக்காயை இடித்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் அப்படின்றனால தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிருக்கோம். பால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அல்லது நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்னதாகவே வந்து உருட்டிக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இத்தனை உருண்டைகள் வந்திருக்கு நம்ம எடுத்துருக்கு இந்த 6 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு. இப்போது இந்த பிரெட் தேங்காய் பால்ஸை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடாகும் போது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது உதிர்ந்து போகாமல் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வெந்து வரும். உள்ளார இருக்கிறது நம்மளுக்கு வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. மேல் சைடு மட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 பால்ஸ் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கிட்ட விட்டு நீங்கள் எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிறது வந்துட்டு பிரெட்டு, தேங்காய், சர்க்கரை இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ உள்ள மாவாக எதுவும் இல்லை. அதனால் மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமாக குறைச்சிட வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உதிராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான பிரெட் கோகோனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்வீட்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாலே போதும். இதை எடுத்துட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம போட்டு இதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். செஞ்ச உடனேவே காலி ஏறுங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவுமே எல்லா சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான யம்மியான பிரெட் கோகோனட் பால்ஸ் நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.